ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் காலியாக இருக்கிற காலையிலலாம் பயங்கர பிஸியாக இருக்கும். நான் போன டைம் மதியம் காலியாக இருக்குது. ட்ரெயின் வரல. ஆனால் மனசு போயிடுச்சு அங்கே ஆடிஷனுக்கு. ட்ரெயின் வரவே இல்லை. ஆனால் மனசு பாடி மட்டும் அங்கே இருக்குது. மனசு அங்கே போயிடுச்சு டி நகருக்கு. அப்புறம் ட்ரெயின் பொறுமையாக அப்படி டேர்ன் பண்ணி வரும். அப்படி ஆடி ஆடி வருது. வந்தவொடனே ஒரு 1.5 மணி நேரம் டி நகர் ஆஃபீஸில் போய் பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க. எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணோம். அப்போ தான் அந்த ஷோரீலும் அவங்க பார்த்துருக்காங்க. கேமராமேனை தேடும்போது அந்த 50, 40, 30, 20, 10 கடைசியாக ஒரு 3 பேரை கூப்பிட்டு போயிட்டு அது போதும். ஒரு 4 நாள் போதும் அந்த ஆடிஷன். கடைசி 3 பேர்கிட்ட ஒரு இங்கே இதே தெருவில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அட்டகத்தி ஃபஸ்ட் ஆஃபீஸ். அங்கே டி நகர்லேருந்து இங்கே மாற்றிட்டாங்க அந்த 4வது நாள். சிவி குமார் ப்ரொடியூசர்ஸ் அவருடைய ஆஃபீஸ் தான். இங்கே வந்தோடனே 3 பேர்கிட்ட லைன் சொன்னாங்க. லைன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே அது பக்கத்தில் இருக்கும். அட்டகத்தியோட லைன் வந்து நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அன்னிலேருந்து அப்படியே ஆரம்பித்தது. ஸோ அந்த அந்த 10 வருஷத்தில் அந்த டவுட் ஆனலை நான் நிறைய வாட்டி நடந்திருக்காது இது. பட் அந்த வீட்டில் போய் அந்த படுத்தது இருக்குல்ல, அதுதான் டு த பீக்குன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டவுட் வந்து உச்சமாக இருந்தது அப்போ அட்டகத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அப்படியே பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு.